முயற்சி அவர்களும் இந்த மங்கள விளக்கை ஏற்றி வைக்குமாறு விழா ஏற்பாடு குழு உங்களை அன்புடன் அழைக்கின்றனர். இந்த நிகழ்வுகளை இந்த ஞாபக பரிசினை வழங்கி கௌரவித்த எமது சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அந்த ஞாபக பரிசினை பெற்ற மோகன ரூபி ஆசிரியருக்கும் எங்களுடைய விழா ஏற்பாடு குழுவின் மனமார்ந்த நன்றிகளை தொடர்ந்து அடிக்கடி நினைவில் வரும் கேட்டியகளி உதுவும் ஒரு கதையுண்டு. இன்றைக்கு புதுக்குடியிருப்பு மக்கள் ஒன்றியத்தால் ஒழுங்குபடுத்தப்பட்ட அவன் தாய் திருநாள் நிகழ்வுக்கு வந்துக்கிறேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா லூசியம் சிவன் கோயிலில் வந்திருக்கு. அவன் கோயிலில் மண்டபத்தில் நடக்க போகுது. எங்களோட வீடியோவை பார்த்து தரசன் டாக்டர் எல்லாம் வந்துக்கிறார். காலையா தரசன் டாக்டர் எல்லாம் வந்துக்கிறார். ஆள் வந்து இன்றைக்கு எழுச்சியா ஜோன்சன் அப்படி எங்களோட டீம் ஒரு 4-5 பேர் வந்துக்கிறோம். அப்படி இருக்கீங்க? ஓகே. மாமியார் வீட்டு விருந்துக்கு வந்துக்கிறோம். மங்களகரமா என்னென்ன நிகழ்வு நடக்கு, எப்படி இருக்குது நீங்க சொன்ன மாதிரி புதுக்குடியிருப்பு இந்த காலம் கூட எங்களுக்கு அதாலதான் மாமியார் வீட்டுக்கு அப்புறம் புதுக்குடியிருப்பு எங்களுக்கு சொந்த ஒரு மாதிரி புதுக்குடியிருப்பு எங்களுக்கு சொந்த இளம காலங்கள் புதுக்குடியிருப்பு தான். அப்ப எப்படி இருந்திருக்குன்றத எனக்கு அதான் ஞாபகம் வந்த நீங்கள் அந்த வீடியோல அதுவும் இழுத்தது. அங்கங்க ரோட்டுகள் துர்கா வீதி இரணப்பால ரோட்டு எல்லாம் கோம்பாவில் சேர்ந்து எல்லாம் ஒரு வேறு லெவலில் இருந்தது. உள்ளுக்கு நடக்கிற நிகழ்வுகளையும் காணொலியாக காட்டுறோம். நிகழ்வு 2 மணியில இருந்து கிட்டத்தட்ட இரவு 9:30 வரைக்கும் நடக்க போகுது. அப்போ எல்லாத்தையும் ரெண்டமாக சுருக்கி ஒரு மணத்தியால வீடியோவாக உங்களுக்கு தாரோம். வாங்கோ உள்ளுக்கு போய் பார்ப்போம். மக்களும் இந்த நிகழ்வை மங்களகரமாக அமைய எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய பாதாரங்களை பணிந்து நிகழ்வுகளை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். அந்த வரிசையிலே இந்த வாசலிலே அமைந்திருக்கின்ற என்னுடைய பண்பாட்டு கோலங்களை விளக்குகின்ற இந்த நிறைக்குளம் அவர்களுடைய புத்துணர்வுகளை ஏற்றுவதற்காக திருமதி பூவாசிங்கம் குடும்பம் சகிதமாக அதை ஏற்றி வைக்குமாறு இன்றைய விழா குழுவினர் உங்களை வேண்டுகின்றனர். இவர்கள் 2 பேரும் தான் ஊரில் இருந்து வந்தவர். லூசியம் சிவன் கோயில் ஆசீர்வாதத்தோடு நாங்கள் அவர்களை அரங்கிற்கு அழைத்து சென்று நிகழ்வுகளை ஆரம்பிக்க காத்திருக்கின்றோம். இந்த ஆசீர்வாதத்தை வழங்கிய சிவன் ஆலயத்தினுடைய பிரதமர்களை அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இப்பொழுது அரங்கிற்கு தந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சிறப்பு தைத்திருநாள் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இந்த வணக்கம். லண்டன் வாழ் புதுக்குடியிருப்பு மக்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கும் தைத்திருநாள் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இன்முகத்தோடு வரவேற்றுக் கொள்ளும் நான் அபிஷனா ரவி. முதலில் ஆசியுரையை வழங்கி சென்ற வணக்கத்துக்குரிய ஆலய குருக்கள் அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். எமது சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கும்
ஓய்வு நிலை அதிபர் திருவாளர் சிவகுரு சின்ராசா அவர்களையும் மத்திய கல்லூரியின் முன்னைநாள் ஆசிரியர் திருமதி ஜெயலட்சுமி சின்ராசா அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். ஒரு சிறப்பு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்ற வக்கியக்கிளி புகழ் ஸ்ரீ உயர்ச்சி அவர்களும் இந்த மங்கள விளக்கை ஏற்றி வைக்குமாறு விழா ஏற்பாடு குழு உங்களை அன்புடன் அழைக்கின்றனர். வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே. வானமலர்ந்ததனை துமணந்திடும் வன்மொழி வாழியவே. பொன்னாளைகளை போற்றி அவர்களுக்குக் கொண்டிருக்கின்ற ஓய்வு நிலை மல்லிகுணம் பாடசாலை மல்லிகுணம் மகா வித்தியாலய அதிபரும் புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரியினுடைய ஓய்வு நிலை ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய விழா ஏற்பாட்டு குழுவில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர் ரவி அவர்களுக்கும் எங்களுடைய விழா ஏற்பாட்டு குழுவில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நிகழ்வுகள் அரங்க நிகழ்வு இடம்பெறும். அனைவரும் முன்பே சென்று அமர்ந்திருக்குமாறு உங்களை விழா ஏற்பாட்டு குழு அன்பாக வேண்டியிருக்கிறது. தவசீலன் அவர்களை வருக வந்து இந்த பொன்னாடையை போட்டி கௌரவிக்குமாறு விழா ஏற்பாட்டு குழு வேண்டியிருக்கின்றது. தொடர்ந்து நமது மதிப்புக்குரிய அன்பான வணக்கத்தினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு வகையான அல்லது பல்வகையான சிறப்புகள் எல்லாம் அமைய பெற்றிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த புதுக்குடியிருப்பு மக்கள் பல்வகைப்பட்ட வகையில் அந்த சிறப்புகளுக்கு உரியவர்களாக விளங்குகின்றார்கள். நீங்கள் கொடுக்கின்ற உற்சாகம் தான் எங்களை இந்த நிகழ்ச்சிகளை செய்பவர்களை வளர்க்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எங்களை அவருக்கு மீண்டும் ஒரு கரகோஷங்களை கொடுத்து அவருடைய சிறப்புரையை நாங்கள் கேட்டு மகிழலாம் என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறேன். நிகழ்வுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் ஆலயா மத்தியமா பின்னிற வணக்கமான கையில் ஓகே பின்னிற மதியம் மாலை வணக்கம். கையில் தேவையில்லை ரெண்டு காய்ச்சான்னா கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். மனுஷின மோத்த மட்டும் பார்க்க மாட்டேன், என்ன சொல்லித்தான் வந்தவர் கடைசி வரையும் என்ன இழுத்து கலாச்சிராது என்று. அதால் மனுஷின மோத்த பார்க்காம உங்களை பார்த்து கதைக்கிறேன். புதுக்குடியிருப்புக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அல்லது எங்களை போல போராட்டத்தில் வேலை செய்த ஆட்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டீங்கன்னா, புதுக்குடியிருப்பு எங்களுக்கு தாய் நிலம் மாதிரி, தாய் ஊர் மாதிரி. ஏன் நான் சொல்றேன்னா, நான் ஒரு காணொலி செய்திருந்தனால் இந்த நிகழ்வை பற்றி அப்போ என்னோட நின்ற ஒரு புதுக்குடியிருப்பு தம்பி கோபுன்னு சொல்லி அவன் வந்திருக்காத தெரியல எனக்கு போன போட்டு வைத்தி ஏன் வைத்தி புதுக்குடியிருப்புக்கு மாமனார் வீட்டுக்கு போறோம்னு சொல்றீங்க அல்லது மாமியார் வீட்டுக்கு போறோம்னு சொல்றீங்க. உங்களோட கால் படாத இடம் புதுக்குடியிருப்பு இல்லையா? சத்தியமா பெருமையா இருக்கு. இந்த நிகழ்வுக்கு வந்தது ஏனென்றால் புதுக்குடியிருப்பு மக்களோட எனக்கு புதுக்குடியிருப்பு மக்களுக்குள்ள நிறைய உறவு இருக்கு. நிறைய அம்மாக்கள் இருக்கணும், நிறைய அப்பாக்கள் இருக்கணும், நிறைய அண்ணா தம்பி தங்கச்சி மேலாம் எனக்கு புதுக்குடியிருப்பு இருக்கு. ஏனென்றால் நான் வாழ்ந்த காலத்துல இந்த இளம காலத்தை புதுக்குடியிருப்புக்கு தான் கலைக்கிறேன். இந்த இரணப்பால ரோடு செந்துரஞ்சில சந்தியில இருந்து பொன்னம்பலம் ஹாஸ்பிட்டலுக்கு நடக்கிறதான் கூடவா இருக்கும். யாருக்கு தெரியுமோ தெரியல, சிங்கப்பூர் ஆட்சி வீடு தெரியுமா? செந்துரஞ்சில எனக்கு சிங்கப்பூர் ஆட்சி வீடு மேபி அவையில பிள்ளைகள் ஆரம்பிச்சு இருக்குங்களோ தெரியல. அந்த வீட்டுல தான் நிறைய காலம் இருந்தனான். அந்த வீட்டில் நிறைய காலம் இருந்தனா அந்த சுற்றி நிர்ணப்பாளைய சுற்றி உள்ள மக்களோட நிறைய பழக்கம் இருக்கிறாங்க. எனக்கு தெரியல, புதுக்குடியிருப்புக்கு தான் நான் கல்யாணம் கட்டுவேனாண்டு கடைசி வரையும் தெரியல. ஏதோ கட்டிட்டேன், 7 லட்சம் உச்சியில் ஏற்றி ஜென்மச்சரி ஆக்கிட்டேன். அதற்கேதாவது பகுதி சம்பவம் என்னன்னா, அந்த வீட்டில் இருந்த காலத்துல என்னென்ன நடந்தது, எப்படி எப்படி நாங்கள் வாழ்ந்தாங்க என்பதை சொல்லணும். அந்த இடம் வந்து ஒரு மருத்துவமனையாக இருந்தது, எங்களுடைய ஒரு போராளிகள் மருத்துவமனையாக இருந்தது. அதில் நானும் ஒரு அங்கத்தவராக வேலை செய்தேன். அந்த வீட்டுக்கு பின்னால ஒரு என்ன அவைய பேர் சொல்லாம தெரியல, சூசேன்னு சொல்லி ஒரு ஃபேமிலி இருந்தது. நாங்களும் முத்தம் கூட்டுவோம், அவையும் முத்தம் கூட்டுவோம் கூட்டுவினோம்.
காலமையில முத்தம் கொண்டேக்க சொல்லுவோம், நாங்கள் சண்டைக்கு போறோம், இப்ப திருப்பி வாரமோ தெரியல, சும்மா தான் சொல்றது. அடுத்த நாள் அந்த வீட்டுல இருந்து கச்சான் பிஸ்கெட் வரும், பொடிகள் போய் செத்து போயிடுவாங்க, கச்சான் பிஸ்கெட். இது ஒருக்கா சொல்லி 2 தடவை சொல்லி மாதத்துல 4 தடவை சொல்ல தொடங்கிட்டாங்க. கடைசி அந்த வீட்டு அம்மா சொன்னா, தம்பி நீங்க போறோம்னு கடைசி வரையும் போறீங்க இல்லையா. அப்படி அங்க உள்ள மக்களோட நல்ல ஒரு நெருக்கம். அதோட எங்களோட இருந்த படிகளுக்கு நாங்கள் பயப்போம் தானே, இதெல்லாம் படிகளா இருக்கல, சும்மா பண்பல் அடிச்சு யாரை கல்யாணம் கட்ட போறோம், கல்யாணம் கட்ட போறோம்லாம் பகுதியா கதைப்போம். சாகரத்துக்கு முதல் கல்யாணம் கட்டுவோமா, கட்டாம இருப்போமா, அல்லது செத்து போயிடுவோமான்லாம் கதைப்போம். அப்ப நாங்கள் இருந்த வீட்டுக்கு அங்க அந்த மண் பானைகள் செய்யற ஒரு குடும்பம் இருந்தது. அந்த வீட்டுல 2 பொம்பளை பிள்ளைகள், தலை முடியட்டா இந்த நிலத்துல இருக்கும். நாங்கள் சொல்றது, கல்யாணம் கட்டினா இப்படி ஒரு பிள்ளைய தாண்டா கட்டணும்ட்டு, அதுக்கு மட்டும் சொல்லுவாங்க, அதுக்கு நீ சாகாம இருக்கணும். ஏன்னு கேட்டா அந்த பிள்ளைகள் அந்த நீள முடியலாம் படிக்கிறது காதல். அந்த வீட்டுல முத்தம் போட்டுல எங்களோட வீட்டுல முத்தம் போட்டு கூட வெட்டி அந்த பிள்ளைய பாக்குறது, அந்த பிள்ளைகளும் எங்களை பாக்குறது. அப்ப படிய சொல்லுவான், டே இல்லத்துக்கு போய் கல்யாணம் கட்டாமான்னா, அட இல்லத்தி போறதுக்கு அந்த பிள்ளை வேறு யாரையும் கட்டினா அது பொறுமதி இல்லாம போயிடும். இப்படியே போய் இந்த கடைசி நேரத்துல எல்லாரும் இந்த போராட்டங்களுக்கு சேர்ற காலம் அந்த 2 பிள்ளைகளும் கல்யாணம் கட்டிடுது. அதால எங்களுக்கு சந்தோஷம். இந்த படிகள் ஒரு தரம் விளத்த மாட்டாங்க, அந்த பிள்ளைக்கான இடத்துல நினைக்கிறாங்க, விளத்த மாட்டாங்களேன்னு அந்த சந்தோஷம். அப்படி ஒவ்வொரு நாளும் அவ்வளவு அருமையா இருக்கும். புதுக்குடியிருப்பு மக்களோட அவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. அதே மாதிரி மாத்தளன், கொக்கனை, அதே மாதிரி தெட்டவாய்க்கால், முள்ளிவாய்க்கால் மக்களுக்கெல்லாம் நான் இன்றைக்கு நன்றி சொல்லுவேன். ஏனென்றால் முள்ளிவாய்க்காலுக்குள்ள சண்டை நடக்கல. ஏன்னா சில பேர் உயிரோடு இருக்கல, சில பேருக்கு நன்றி சொல்லணும். உயிரோடு இருக்க சொல்லணும்டா, ஏன்னா செட்டாப்புறம் சொல்றாங்க, அது பொறுமதி இல்லை. உயிரோடு இருக்கல நன்றி சொல்லணும். முள்ளிவாய்க்கால இருக்க ஒரு குடும்பம் எங்களுக்கு தங்களோட சொந்த வீட்டை அப்படியே தந்தவேன். இதில் நீங்கள் ஹாஸ்பிட்டல் வச்சு நடந்தும் கொண்டு அந்த ஹாஸ்பிட்டல் தான் கடைசி வரைக்கும், கடைசியா முள்ளிவாய்க்காலில் இறங்கின கடைசி ஹாஸ்பிட்டல். முள்ளிவாய்க்காலுக்கு ஆமி வர முதலே தாங்கள் அந்த வீட்டை விட்டு ஒழும்பி அந்த ஹாஸ்பிட்டல் அந்த வீட்டை தந்தவேல் அந்த ஹாஸ்பிட்டல் நடந்துங்கட்டு எல்லாரும் தெரியும். கடைசி சண்டையில் அந்த மாமரத்தடி சொன்னவேல் அந்த மாமரத்த ஹாஸ்பிட்டலும் புதுக்குடியிருப்போடு சம்பந்தப்பட்ட ஒரு குடும்பத்திட்ட வீடு தான். அதால எங்கட போராட்டத்தோட வேலை செய்த அல்லது மருத்துவர்கள் அல்லது போராளிகளாக இருந்தார்கள் சார்பா உங்களோட மாதிரி புதுக்குடியிருப்பு மக்கள்கிட்ட நாங்கள் நன்றி சொல்றது கடமைப்பட்டிருக்கோம். ஏனென்றா புதுக்குடியிருப்பு மக்கள் இன மத சாதிய மெயினா சாதிய வேறுபாடற்ற மக்கள், எல்லாரையும் அரவணைத்தவர், எல்லா இடங்கள்லையும் இடம்பெயர்ந்து வந்த ஆக்களையும் தங்களோட வீடுகளில் தங்குறதுக்கு இடம் கொடுத்தவர். அதுதான் பெருமை எங்கட புதுக்குடியிருப்பு மக்களுக்கு. இன மத சாதி பார்க்காமல் எல்லாரையும் ஏற்றுக்கொண்ட மக்கள் இந்த புதுக்குடியிருப்பு மக்கள். ஏனென்றால் நாங்கள் தான் சொல்லணும், புதுக்குடியிருப்பு நீங்க சொல்லாம புதுக்குடியிருப்புக்குள்ள இருந்து வாழ்ந்த நாங்கள் எங்களை யாரென்று தெரியாது, எவரென்று தெரியாது, என்ன குடும்பம் என்று தெரியாது, எதுவுமே பார்க்காமல் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு இடத்தில் உள்ள அவ்வளவு மக்கள் இடம்பெயர்ந்த புதுக்குடியிருப்பு வரைக்கிற எல்லாரையும் நீங்கள் ஆதரிக்கிறீர்கள். அந்த வகையில உங்களோட ஊர்ல வாழ்க்கப்பட்ட மாப்பிள்ளையா இருக்கிறதுல எனக்கு சந்தோஷம். இனி மனசின் மொத்தம் பார்க்கலாம். ஏன் தெரியுமா, இனி மனசியை பற்றி கலாய்க்கல, இதே சொல்லணும். ஏனென்றால் தலைமுடிக்க சொன்னாங்க தானே. அப்போ வெளிநாட்டுக்கு விரைவில் கல்யாணம் பார்க்க வழிட்டாங்க. பார்க்கல நானும் எந்த வீட்டுக்கு சொன்னேன், நீங்கள முடியா பாருங்க, பொம்பளை வாக்க நீங்கள முடியா பாருங்க சொல்லி போட்டுதான் பிறகு பிடிச்ச நீங்கள முடியோட கல்யாணம் கட்டின படியாட்ட கேட்டே, நீங்கள முடியோட மனுஷிய கல்யாணம் கட்டிக்க என்ன மாதிரி டே அவசரப்பட்டு கட்டிடாத, இவ்வளவு இந்த முடிய சுருக்குறது மாதம் 100 ரூபாய்க்கு பில் வைக்கிறாங்க. தயவு செய்து நீங்கள முடியா பாட்டு கட்டிக்கிறாங்க. முடிவெடுத்தாங்க கடைசியா, சரி நீங்கள முடி தேவையில்லை, இந்த முடியில பாருங்க, கடைசியா இந்த முடியெல்லாம் கட்டி கொண்டு வச்சுக்கிறேன். அப்ப பயம் எங்களோட ஒரு ப்ரோக்ராம் இருந்தேன், இது அப்புறம் நான் சொல்லி விட்டுருவேன். இதெல்லாம் சொல்லி விரட்டி தான் கடைசியா டென்ட் நெகிழ்ச்சியை வந்து சேர்ந்தாங்க. வேற ப்ரோக்ராம்ல நான் விரட்டி கொண்டு போகலாம், இந்த ப்ரோக்ராமுக்கு நான் விரட்டி கொண்டு போயிடாது. கேட்டா மனுஷிக்காக சுற்றி இருக்கிறால ஆள் வச்சு அடிச்சாலும் அடிக்க சந்தர்ப்பம் இருக்கு. எனிவே இந்த நிகழ்வுக்கு கூப்பிட்டதுக்கு நன்றி. உங்களை எல்லாருக்கும் மீண்டும் நன்றியை சொல்லி நன்றி சொல்றேன். நன்றி. தமிழ் அழகு, தமிழை பேசினால் அழகு, தமிழை பாடினால் அழகு, தமிழை போற்றி ஆடினால் எவ்வழகு. தமிழ் மொழியை போற்றி ஆட வருகின்றார்கள் நாட்டிய கலாஜோதி ஸ்ரீமதி அகன்யா சுரன்ராஜ் அவர்களின் மாணவர்கள். இது மூத்த மொழி,
மொழிகளுக்கெல்லாம் முதல் மொழி செந்தமிழாகிய தமிழ் மொழி எங்கள் உயிர் தாய்மொழி எங்கள் உயிர் தாய்மொழி கொண்ட பெருமொழி எமையாடும் தமிழ் மொழி எமக்கென்று தமிழ் தானே தாய்மொழி எமக்கென்று தமிழ் தானே தாய்மொழி உலகாடும் தமிழ் மொழி உனக்கென்று மறுத்தானே தாய்மொழி உனக்கென்று மறுத்தானே தாய்மொழி பல இனத்தவர்களும் வாழ்ந்தாலும் நமது தமிழ் மொழி போல சிறப்பான மொழி ஏதும் இல்லை. உலக மொழிகள் எல்லாவற்றிலும் மூத்த மொழியில் சிறப்பிக்கப்படும் மொழி நமது தமிழ் மொழியாகும். எளிமை, இளமை, தூய்மை, செம்மை என எல்லா சிறப்புகளையும் தன்னகத்தில் கொண்ட மொழி எங்கள் மொழி. தமிழ் என்னும் சொல்லின் பொருள் இனிமையாகும் என நிகண்டினுள் இனிமையும் நீர்மையும் தமிழெனலாகும் என சொல்லி நிற்கின்றது. மலைகளையும் கடல்களையும் கடந்த மொழி முத்தமிழாய் உருவளிக்கும் எங்கள் மொழி. கத்தும் கடல் தாண்டி ஒளிப்பாளா முத்து முத்தாய் இலக்கணமும் இலக்கியமும் முடிசூடி புகழெல்லாம் கொண்டவளாம். இத்தரையில் நிகரில்லா தமிழன்னையாம். ஒரு தாயானவள் பிள்ளைக்கு உணவூட்டுகின்ற போது உணவையும் கூடவே உணர்வையும் சேர்த்தே ஊட்டுகின்றாள். தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை என்பது போல தமிழ் மொழியில் சிறந்ததொரு மொழியும் இல்லை. கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய மூத்த தமிழ் என்பது பிற மொழிகள் அவற்றிலும் இல்லாத அளவிற்கு மலையளவு அறநூல்கள் உள்ளன. ஆழ்ந்து அகன்று தேடினாலும் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் போல் வேற்று மொழிகளில் அறநூல் உண்டோ? மனதை நிறுவித்து உருக்குவதற்கு தேனூறும் தேவார திருவாசகம் தமிழ் மொழிக்கு வளம் சேர்த்து நிற்கின்றன. வேற்று மொழிகளில் இல்லாதவாறு தொல்காப்பியம் தொடங்கி பல நூறு இலக்கண இலக்கிய நூல்கள் நமது தமிழ் மொழிக்கு வளம் சேர்த்து நிற்கின்றன. அன்று முதல் இன்று வரை தாயாம் தமிழை போற்றாத கவிஞர்கள் இல்லை எனலாம். தாய் நாடும் தாய் மொழியும் இரு கண்களும் இணைந்த பார்வையை முழு தொழுதுண்டு செல்பாரு வயல் நிழல் முதல் தந்த கதிரவனே
மண் பண்படுத்தி உணவு தந்த உழவன் திருப்பூட்டி மண்படல் செய்த எழுதுகளே வரப்புயர நீர் தந்த மழை தாயே உமை மன்றாடி வணங்குகிறோம் பசி போக்கிய விவசாயிகளே வழிபிறக்க வந்த தேசிய தொழிலாளர் நீங்களே உமை கிழக்கே பார்த்து கும்பிடுகிறோம் உழைத்து வாழ்பவன் விவசாயி அடுத்தவரை உயர்த்த வாழ்பவரும் விவசாயி கை பிறந்தால் வழி பிறக்கும் அவராலே மாங்குலியும் மரங்கொத்தியும் கூடு திரும்ப தடையில்ல நாங்க மட்டும் உலகத்தில் நாடு திரும்ப முடியல நாடு திரும்ப முடியல மாங்குலியும் மரங்கொத்தியும் கூடு திரும்ப தடையில்ல நாங்க மட்டும் உலகத்தில் நாடு திரும்ப முடியல மாங்குலியும் மரங்கொத்தியும் கூடு திரும்ப தடையில்ல நாங்க மட்டும் உலகத்தில் நாடு திரும்ப முடியல நாடு திரும்ப முடியல சிங்களவன் பட்டைவானில் நெருப்பை அள்ளி சொரியுது எங்கள் உயிர் தமிழீழம் சுடுகாடாயிருது சிங்களவன் பட்டைவானில் நெருப்பை அள்ளி சொரியுது எங்கள் உயிர் தமிழீழம் சுடுகாடாயிருது தாய்கதர பிள்ளைகளின் நெஞ்சுகளை கிழிக்கிறான் தாயாகும் முன்னே இளம் நெஞ்சுகளை அழிக்கிறான் தாய்கதர பிள்ளைகளின் நெஞ்சுகளை கிழிக்கிறான் தாயாகும் முன்னே இளம் நெஞ்சுகளை அழிக்கிறான் மாங்குலியும் மரங்கொத்தியும் கூடு திரும்ப தடையில்ல நாங்க மட்டும் உலகத்தில நாடு திரும்ப முடியல நாடு திரும்ப முடியல பெத்தவங்க ஊர்ல ஏக்குறாங்க பாசத்துல எத்தனை நாம் காத்திருப்போம் அடுத்தவன் தேசத்துல பெத்தவங்க ஊர்ல ஏக்குறாங்க பாசத்துல எத்தனை நாம் காத்திருப்போம் அடுத்தவன் தேசத்துல உண்ணவும் முடியுதுல உறங்கவும் முடியுதுல என்னவும் முடியுதுல இன்னும் தான் விடியுதுல உண்ணவும் முடியுதுல உறங்கவும் முடியுதுல என்னவும் முடியுதுல இன்னும் தான் விடியுதுல மாங்கிலியும் மரங்கொத்தியும் கூடு திரும்ப தடையில்ல நாங்க மட்டும் உலகத்தில நாடு திரும்ப முடியல நாடு திரும்ப முடியல கிட்டி புள்ள அடிச்சு நாங்க விளையாடும் தெருவில் கட்டி
கிட்டி புள்ள அடிச்சு நாங்க விளையாடும் திருவிழா கட்டி வச்சு சுடுகிறானாம் யார் மனசும் முருகன ஊர் கடிதம் படிக்கையில பின்னி நெஞ்சு வெடிக்குது ஓர் புலிகள் பக்கத்தில் போக மனம் துடிக்குது ஊர் கடிதம் படிக்கையில பின்னி நெஞ்சு வெடிக்குது ஓர் புலிகள் பக்கத்தில் போக மனம் துடிக்குது மாங்கலியும் மரம் மத்தியும் கூட்டு திரும்ப தடையில்ல நாங்க மட்டும் உலகத்தில நாடு திரும்ப முடியல நாடு திரும்ப முடியல நாடு திரும்ப முடியல. நன்றி. விளையாடு பாப்பா நீ போய்விளையாடு பாப்பா விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை விளையாடு பாப்பா நிலவளம் உண்டு, கடல் வளம் உண்டு, காட்டு வளம் உண்டு என்பதனால் வளம் நிறைந்த பூர்வீக பூமியாக புதுக்குடியிருப்பு விளங்குகின்றன. முத்தையன்கட்டு குளம், மருதமடு குளம், சடவக்கன் குளம், அச்சிலாவயல் குளம், வெள்ளிவயல் குளம், பேராறு, சிற்றாறு, தமிழாய் இனிப்பவளே, ஊட்டென்றி வாழ்பவளே, எத்தனையோ புலவர் மனம் மேறி விளையாடி வந்தால் உத்தமியே தமிழ் மகளே, உன்னை நான் வணங்குகிறேன். இங்கு கூடியிருக்கும் பெரியோர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் இது பரிவன்பான வணக்கம். இன்று
நான் தாய்ப்பொங்கலும் ஈழத்தமிழர் எதிர்கொள்ளும் சவால்களும் பற்றி பேச வந்துள்ளேன். தமிழர்களின் உயர்ந்த பண்பாட்டை வெளிப்படுத்தும் முக்கியமான விழா தாய்ப்பொங்கல் ஆகும். ஆங்கில புத்தாண்டுக்கு 2 வாரங்கள் கழித்து வரும் இந்த நாளை உலகம் முழுவதும் தமிழர்கள் கொண்டாடுகின்றனர். விவசாயம் இல்லையே உலக இயக்கமே இல்லை எனலாம். எனவேதான் தாய்ப்பொங்கல் நாளில் தமிழர்கள் விவசாயிகள், காளைகள், கலப்பை மற்றும் சூரியன் ஆகியவற்றுக்கு நன்றியுடன் வணக்கம் செலுத்துகின்றனர். ஆரிய சக்கரவர்த்திகளின் காலம் முதலே இந்த திருவிழாவை தமிழர் மரபாக கொண்டாடி வருகின்றனர். தைப்பொங்கலுக்கு 1 வாரத்திற்கு முன்னதாகவே மக்கள் மனதில் ஆனந்தம் பொங்க தொடங்கிவிடும். தைப்பொங்கலுக்கு உரிய ஆயத்த வேலைகளை செய்ய தொடங்குவர். தைப்பொங்கலுக்கு முதல் நாளிலேயே பலகார வகைகள் தயாரித்து விடுவார்கள். தைப்பொங்கல் அன்று அதிகாலையில் எழுந்து பொங்கலிடத்தில் குண்டம் வைத்து பொங்கலை ஆரம்பிப்பார்கள். சூரியன் உதயமாகி வரும் வேளையில் பொங்கல், பலகாரங்கள் எல்லாவற்றையும் படைத்து சூரியனை வழிபாடு செய்தபின் பொங்கல் பலகாரங்களை உறவினர்களுக்கும் கொடுத்து தாமும் உண்டு மகிழ்வார்கள். பகிர்ந்து உண்ணும் தமிழ் பண்பாடு உயர்ந்ததாகும். இத்துணை சிறப்புமிக்க வைபவத்தை ஈழ தமிழர்கள் பூர்ண மகிழ்வோடு கொண்டாடுவதற்கு சில சவால்களை எதிர்கொள்கின்றனர். ஈழ தமிழர்களுக்கு இதுவரை சரியானபடி மத உரிமையும் மொழி உரிமையும் இல்லாத நிலை உள்ளது. ஈழத்தில் நடைபெற்ற உள்நாட்டு போரின் போது தமிழர்களுடைய பல குடியிருப்பு காணிகளும் விளைநிலங்களும் இராணுவ வசமாக்கப்பட்டன. இதனால் இடம்பெயர்ந்த மக்கள் யுத்தம் நிறைவடைந்து 13 வருடங்களை கடந்தும் தமது சொந்த இடங்களுக்கு செல்ல முடியாமல் வெவ்வேறு இடங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய பிரதேசங்களில் உள்ள வழிபாட்டு தலங்கள் சிதைக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்ல, அனைத்து மக்களுக்குமே வாழ்க்கை செலவும் இலங்கையில் மிகவும் உயர்ந்த நிலையில் காணப்படுகின்றது. இந்நிலையில் இவர்கள் எவ்வாறு மகிழ்வுடன் பொங்கல் விழாவை கொண்டாட முடியும்? இதோ சம்பிரதாயத்திற்காக பொங்கும் நிலையம் உள்ளது. எனவே தமிழர்கள் அனைவரும் பூர்ண மகிழ்வோடு தமது பொங்கல் விழாவை எதிர்காலத்தில் கொண்டாடுவதற்கு முறையான தீர்வு கிடைக்கும் வேண்டுமென யாவர் Bye.
இந்த நிகழ்வுகளை இந்த ஞாபக பரிசினை வழங்கி கௌரவித்த எமது சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அந்த ஞாபக பரிசினை பெற்ற மோகன ரூபி ஆசிரியருக்கும் எங்களுடைய விழா ஏற்பாடு குழுவின் மனமார்ந்த நன்றிகளை தொடர்ந்து தைத்திருநாள் விழாவிற்கு நடன நிகழ்ச்சிகள் தந்து சிறப்பிப்பவர். இவருடைய பங்களிப்பை பாராட்டி கௌரவிப்பதில் இந்த அரங்கு பெருமை கொள்கிறது. அவர்களுக்கான கௌரவிப்பை சிறப்பு விருந்தினர் கௌரவித்து வைக்க நமது பொங்கல் விழா ஆசிரியருக்கும் அந்த கௌரவிப்பை நடத்திய ஆசிரியர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த ஒரு கௌரவிப்பு ஸ்ரீமதி திருமதி மேனகா சுரேஷ். பெண்களை சாதிக்க காட்டி வளர்த்த உன்னத தலைவனின் படை போராட்டத்தில் தன் ஒரு காலை இழந்து ஒரு வருட காலமாக தடுப்பு காவலில் இருந்து மனம் தளரா உறுதியோடு யாழ்ப்பாணம் ராமநாதன் இசைக்கல்லூரியில் தன்னுடைய முண்டலைமானி பட்டத்தை பெற்றவர். அங்கவீனம் அடையாளமே தவிர முன்னேற தடை இல்லை என திருசங்கல்பம் கொண்டு லண்டனில் சங்கீத பயிற்சி வகுப்புகளை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கும் இவரை இந்த அரங்கு வரவேற்று கௌரவிப்பதில் பெருமை கொள்கிறது. இந்த கௌரவிப்பை நமது சிறப்பு விருந்தினர்களை அவருக்கு இந்த ஞாபக பரிசை வழங்கி கௌரவிப்பதோடு அந்த ஆசிரியர்களுடைய பல அன்போடு பணிந்து எங்கே அன்போடு வணங்குகின்றோம். நாடு நலம் பெறவும் மக்கள் புகழும் இடமும் அன்போடு பணிந்து எங்கே அன்போடு வணங்குகின்றோம். அன்போடு பணிந்து எங்கே அன்போடு வணங்குகின்றோம். காவியத்தின் கதையும் அல்ல நம்மூரின் பண்பாட்டை நாவினிக்க பாடிடுவோம். கதையொன்று காவியத்தின் கதையும் அல்ல நம்மூரின் பண்பாட்டை நாவினிக்க பாடிடுவோம். நாவினிக்க பாடிடுவோம். நாவினிக்க பாடிடுவோம். தொண்டு பருத்தில்லா தொழிலுண்டு வயலிலே நல்லுண்டு பசியில்லா வாழ்வு
அரசுகளின் சுரவமாம் கை திங்கள் தாண்டி பிறப்பு சூழ்ச்சியை எரித்தவரும் கைப்பொங்கல் இருப்பு உணர்வாவும் கருத்தெல்லாம் பொங்குதலை சிறப்பு நல்ல மொழிகளை காப்பதுதான் அரசுகளின் தாளம்போடு கோலம்போடு தை பொங்கல் வந்ததென்று பாட்டு பாடு தாளம்போடு கோலம்போடு தை பொங்கல் வந்ததென்று பாட்டு பாடு தீயவை திறந்து சொல்லும் விதைத்தலிலே விழிகளில் பொங்கி இளம்பெல்லே தீயவை திறந்து சொல்லும் விதைத்தலிலே விழிகளில் பொங்கி இளம்பெல்லே மிதந்து வீட்டிலேற்றி வணங்கினிலே சொல்லும் பொங்கலும் பொங்கலும் தீயதென்றன் உழவன்கானே எங்கள் நேர்ந்தன் சீயனின் பெண்மைகளில் பொங்கிடும் தீரம் கரிகாலனே எங்கள் தமிழரின் தீரம் சூரியனுக்கு நன்றி சொல்லும் பொங்கலும் பொங்கலும் தீயதென்றன் உழவன்கானே எங்கள் நேர்ந்தன் சீயனின் பெண்மைகளில் பொங்கிடும் தீரம் கரிகாலனே. திருமதி பிரியந்தன் வழிமதி பொதுக்குடியிருப்பின் புகழ்பூத்த அண்ணாவியார் திரு செல்லையா ரவீந்திரராஜ் அவர்களின் மகளான பொதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரியின் பழைய மாணவி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பரதநாட்டிய துறையில் ஒங்கலைமானி பட்டம் பெற்றவர். புதுக்குடியிருப்பு கைவேலி கணேசா வித்தியாலயத்தில் பரதநாட்டிய ஆசிரியர். தற்போது இங்கு நிருத்திய நிகேதன நாட்டியாலயத்தின் நிர்வாகி, ஓரியண்டல் ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமி ஆஃப் லண்டன் மற்றும் கிரிஃபின் காலேஜ் லண்டன் ஆகியவற்றின் பரீட்சகர். இவர் ஒரு பரதநாட்டிய ஆசிரியர் மட்டுமின்றி நாடக நடிப்பு, கோவலன் கண்ணகி நாட்டுக்கூத்து, தற்போது பாஞ்சாலி சபதம் போன்ற பல்வேறுபட்ட பரிமாணங்களை தன்னகத்தை கொண்டுள்ளவர். இவரை கௌரவிப்பதில் இந்த அரங்கு பெருமை அடைகிறது. பிரியந்தன் எழிமதி அவர்களை இந்த நினைவு பரிசினை பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் விழாக்குழு வேண்டுகிறது. இந்த நினைவு பரிசினை வழங்கிய எமது சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அண்ணாவியார் பிரியந்தன் எழிமதிக்கும் எமது விழாக்குழு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து கங்கநாயகி பார்த்திபன் அண்ணாவியார் அவருடைய திரையில் அவருடைய ஒளிப்பதிவுடன் வரும். திருமதி பார்த்திபன் கங்கநாயகி வதனா.
முல்லைத்தீவின் புகழ்பூத்த அண்ணாவியார் திரு வைத்தியலிங்கம் கங்காதரனின் மகளான திருமதி பார்த்திபன் கங்கநாயகி மதனா முல்லைத்தீவு சிராமத்தை தமிழ் வித்தியாலய ஆசிரியர். இவர் கவிதையாக்கம், சிறு கதையாக்கம், நாடக நடிப்பு, கோவலன் கண்ணகி, நாட்டுக்கூத்து, தற்போது பாஞ்சாலி சபதம் போன்ற பல்வேறுபட்ட பரிமாணங்களை தன்னகத்தை கொண்டுள்ளவர். இவரை கௌரவிப்பதில் இந்த அரங்கு பெருமை அடைகின்றது. இந்த பிரச்சனையும் நமது சிறப்பு விருந்தினர்கள் வழங்கி கௌரவிக்கின்றார்கள். அண்ணாவியார் பார்த்திபன் கங்கநாயகி அவர்களுக்கு விழாக்குழு தங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். புட்டு பாஸ் என்ன புட்டு பொரிச்ச கத்திரிக்காய் பொரிச்ச புட்டு தந்துக்கிறாங்க. நல்லா இருக்கு. புதுக்குடி பாட்ட கவனிப்பு நல்லா தான் இருக்கு. புட்டு உருளைக்கிழங்கு கறி, உருளைக்கிழங்கும் தக்காளி பழம் போட்ட கறி, நல்ல ஒரு சம்பளம் இருக்கு. நான் நினைக்கிறேன் கணேசா ரெஸ்டாரண்ட் புரோம்லி அவையின் சாப்பாடு தான் கொடுத்தவே. உண்மையாக சாப்பாடு நல்லா இருக்குது. ஏன்னா முதலாளி எல்லாம் சொன்னவர் எல்லா ரெஸ்டாரண்ட்டுக்கும் போய் சாப்பிட்றான், எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் பாரான் இல்லைன்னு சரி கொடுப்பவர். பட் சாப்பாடு நல்லா இருக்குது. மரக்கறி சாப்பிடக்குள்ள கொஞ்சம் கைகாலெல்லாம் முறைக்கிறதா இன்னும் செய்யலை. கோயிலில் வந்து வேண்டாம் சம்சாரம் இல்லை, கோயிலில் வந்து சாப்பிடக்குள்ள மரக்கறி வந்துட்டாங்க. மரக்கறி சாப்பிட்றது வெள்ளிக்கிழமை சம்சாரத்தை தூரத்தில் விட்டோம். மின்சாரம் சம்சாரத்தை பக்கத்தில் வந்தால் மின்சாரம் ஆயிரும். அப்போ மின்சாரத்தை தூரத்தில் விட்டு சாப்பாடு சூப்பர். மாமியார் வீட்டு சாப்பாடு நல்லா இருக்குங்க. நான் மரக்கறி தந்துட்டாங்க. ஒரு மாதிரி மாமியார் வீட்டு விருந்தில் வந்து அந்த மாதிரி சம்பவத்தை செய்து நல்லா இருக்குது. உண்மையாக நல்ல இந்த என்ன சொல்கிறது பாஞ்சாலி சபத கூத்து சாப்பாடு வேறு லெவல். காலமாக 10:30 வந்தனான். இப்போ இரவு 10:30 இப்படியும் போய் சேர 11:30 12 மணி ஆகும். கேமராக்காரனுக்கு சொல்லி கொண்டு வந்தனால ஒரு 3 மணிக்கு அதில் திரும்பி போகலாம்னு சொல்லி சம்பவத்தை செய்தாச்சு. எனிவே அண்ணனை காட்டும். அண்ணன் தான் புதுக்குடி பார்க்கல முதல் இவற்றை விட்டான் போனான். இவற்றை விட்டு இந்த புதுக்குடி இப்போ மாமியார் வீட்டு சாப்பாடா முதல் சாப்பிட்டே வேண்டிய விட்டான். அதுக்கு பிறகு மாமியார் வீட்டையே போய் சாப்பிட்டேன், ஒரிஜினல் மாமியார் வீட்டு. அதால் இவர் தான் கொஞ்சம் என்ன கூப்பிட்றதுக்கு மெயினானு எப்படியாவது உங்களோட மாமியார் வீட்டு நிகழ்வு வாங்கணும்னு சொன்னவர். வேறு லெவலில் எல்லா வீடியோவும் அட் பண்ணி விடுறேன். கிட்டத்தட்ட 6 மணித்தியால் இதை ஷோட் பண்ணி ஒரு 1 ஹவருக்கு கொண்டு வரலாம். அதை விட பாஞ்சாலி சபதம் அந்த எங்களோட கூத்தை அதை செப்பரேட்டாக ஒரு தனி வீடியோவாக போட்டு விடுறேன். பாருங்கோ, எங்களோட ஈழத்து மக்களை ஆதரிங்கோ, இப்படியான நிகழ்ச்சிகளை ஆதரிங்கோ. வேறு என்ன கதைச்சி வீடியோ இழுக்கையில் முடிக்கிறேன். கேட்டிய கிளி உதுகும் ஒரு கதையாண்டு.